பாமகவில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சிறப்பு பொதுக்குழுவில் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பல்வேறு கருத்து மோதல்கள் ஏற்பட்ட நிலையில் தற்போது நிர்வாகிகள் நீக்கம் நியமனம் என்ற அளவில் கருத்து மோதலாக ஏற்பட்டிருக்கிறது. பாமக பொருளாளரை நீக்கி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிடுகிறார். திலகபாமாவை நியமித்து அன்புமணி அறிவிப்பு வெளியிடுகிறார். இப்படியாக பாமகவில் உச்சகட்ட மோதல் நடைபெற்று இருக்கக்கூடிய சூழலில் தற்போது சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் அன்புமணி ராமதாஸ் மாவட்ட நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். மறுபக்கம் நிர்வாகிகளை நீக்கி ராமதாஸ் அறிவிப்பை வெளியிட்டு வருகிறார். பாமக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் எப்போதும் ராமதாஸ் கொள்கைகளை பின்பற்றுவோம் என பேசியிருக்கிறார். வெளிப்படையாக ராமதாஸை விமர்சிக்கவில்லை. அதேபோல ராமதாஸ் தெரிவித்த கருத்துக்களுக்கும் அவர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. தற்போது அன்புமணி தலைமையில் பாமக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் பாமக பொருளாளராக திலகபாமாவை நீக்கி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது முகுந்தன் பரசுராமன் நியமனத்திற்கு எதிராக அன்புமணி ராமதாஸ் எதிர்ப்பு குரல் எழுப்பினார். அப்போதிலிருந்து ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே தொடர்ச்சியாக கருத்து மோதல் ஏற்பட்டது. என்னுடைய கருத்துக்களை கேட்பவர்களே கட்சியில் தொடர வேண்டும் என மேடையிலேயே அன்புமணி முன்னிலையாகவே ராமதாஸ் கடுமையான சொற்களை கூறியிருந்தார். அப்போதிலிருந்து ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே மிகப்பெரிய கருத்து மோதல் ஏற்பட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக சித்திரை முழுநிலவு மாநாட்டிலும் கருத்து மோதல் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக இப்படியாக பாமக நிர்வாகிகள் புலம்பி போயிருக்கக்கூடிய சூழலில் தற்போது பாமக பொருளாளர் திலகபாமாவை நீக்கி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அதே நேரம் பாமக பொருளாளராக திலகபாமாவை தொடர்வார் என அன்புமணி தற்போது நடைபெற்றிருக்கக்கூடிய கூட்டத்திலேயே அறிவித்திருக்கிறார். பாமகவில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது அரசியல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முப்பத்தைந்து ஆண்டுகால வரலாற்றில் பாமகவில் இது போன்ற ஒரு உட்கட்சி குழப்பம் என்பது இதுவே அரிதாக இருக்கிறது. அதுவும் ராமதாசுக்கும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் இடையே உச்சகட்ட மோதல் நிலவுகிறது. தற்போது பனையூரில் பாமக நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் அன்புமணி. அப்போது பேசிய அவர் பாமக உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் ராமதாஸின் கொள்கையை பின்பற்றி செயல்படுவோம் என்ற வாக்குறுதியை நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்கிறார். ஒருவேளை ராமதாசுடன் இணக்கமான சூழலில் செல்கிறாரா அன்புமணி என்ற கேள்வியையும் இது எழுப்பியிருக்கிறது. மறுபுறம் பாமக பொருளாளர் திலகபாமாவை நீக்கி ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே சிறப்பு பொதுக்குழுவில் முகுந்தன் பரசுராமனை நியமனம் செய்தபோது அன்புமணிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த நிலையில் திலகபாமாவிற்கு அப்போதே நிர்வாகிகள் மட்டத்தில் எதிர்ப்பு கிளம்பியது. இந்த நிலையில் தற்போது அவர் கட்சியின் பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுவதாக ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். இதற்கு எதிராக திலகபாமாவையே பொருளாளராக தொடர்வார் என அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அடுத்தடுத்து பாமக நிர்வாகிகளை நீக்கும் அறிவிப்பை ராமதாஸ் வெளியிட்டு வருகிறார். ஒரு பக்கம் அன்புமணி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. மறுபக்கம் நிர்வாகிகளை நீக்கி ராமதாஸ் அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். இப்படியாக கட்சியில் உச்சகட்ட மோதல் நிலவுகிறது. பாமகவில் பல மாதங்களாகவே புகைச்சல் கிளம்பியிருக்கக்கூடிய சூழலில் தற்போது அது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. பாமக பொருளாளரை ராமதாஸ் நீக்குகிறார். பாமக பொருளாளராக திலகபாமாவை தொடர்வார் என அன்புமணி அறிவிப்பு வெளியிடுகிறார். தொடர்ந்து இருவருக்கிடையான மோதல் என்பது உச்சகட்டத்தை நோக்கி செல்கிறது. தற்போது விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மயிலம் சிவக்குமாரை நீக்குவதாக ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். திலகபாமாவை தொடர்ந்து மயிலம் சிவக்குமாரும் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கிறது. பாமகவில் தந்தை மகன் மோதல் கட்சியின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குவதாக பல அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருந்தனர். வளர்த்த கெடா மார்பில் முட்டியதாக நேற்று
பாமக நிறுவனர் ராமதாஸ் வேதனையோடு செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். 35 வயதில் அன்புமணியை மத்திய அமைச்சராக்கி தவறு செய்துவிட்டேன் என்றும் தன்னுடைய வேதனையாக பதிவு செய்திருந்தார் ராமதாஸ். எடுத்தேன் கவிழ்த்தேன் என அனைத்திலும் மருமகள் தலையீடு இருப்பதாகவும் ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தார். இப்படியாக ராமதாஸ் பேசியிருந்த நிலையில் தற்போது அன்புமணி தலைமையில் பாமக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுப்பிலிருந்து நீக்கும் அறிவிப்பை ராமதாஸ் வெளியிட்டு வருகிறார். மறுபக்கம் அன்புமணி அனைத்து நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகிறார். கட்சியை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும், வரும் தேர்தலில் பாமக வலுவான கட்சியாக உருவாக்க வேண்டும், அதற்கு ராமதாஸின் கொள்கைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று சற்று முன்பாக நிர்வாகிகள் மத்தியில் பேசிய போது அவர் தெரிவித்தார். என்னதான் ராமதாஸ் கடுமையான சொற்களை பேசி ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தாலும் தற்போது அன்புமணி ஒரு மென்மையான நிலைப்பாட்டையே எடுத்திருப்பதாக அவருடைய பேச்சில் தெரிகிறது.